உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். என்னுடைய பேர் குமார். எவ்வளவு காலமாக ஆட்டோ ஓட்டுநர்களாக பணியாற்றி வருகிறீர்கள்? ஒரு 5-6 வருஷமாக பணியாற்றுறேன். இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து கொள்ள உங்களை தூண்டியது என்ன? வருமானம். நல்ல வருமானம். நல்ல வருமானம் இல்லை, சூழ்நிலை. அதாவது உங்களுக்கு வேலை இல்லாத வேலை போனதுனால, கம்பெனி மூடுறதுனால ட்ரை பண்ணி கிடைக்கவில்லை. அதனால அதுதான் அது ஆத்ம உங்கள் வழக்கமான வேலை நாள் எப்படி அமைகிறது? கம்பெனினால கரெக்டாக போயிடணும். இது கொஞ்சம் லேட்டாக போனாலும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம இஷ்டத்துக்கு ஆக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வசதியாக இருக்குது. ஒன்று எதனா ஒரு எமர்ஜென்சி வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு போயிடலாம். கம்பெனியாக இருந்தால் பர்மிஷன் கேட்கணும், லீவு கொடுக்க மாட்டாங்க. இது வந்து நீங்கள் உங்களுக்கு சௌகரியமாக நீங்கள் வேலை செய்யலாம். அவ்வளோதான். சரி, நீங்கள் உங்கள் பணியில் எதிர்கொள்ளும் முக்கியமான சவால்கள் என்ன? முக்கியமான சவால் பெட்ரோல் விலை ஜாஸ்தி, கேஸ் விலை ஜாஸ்தி, போக்குவரத்து டிராஃபிக் ஓவர் ஆகி போச்சு. ஒரு நிமிஷம் தான், போக்குவரத்து ஜாஸ்தி ஆகி போச்சு. சரி, வருமானம் அந்த அளவுக்கு இல்லை. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே மழை சமாளித்து தான் ஓட்டி ஆகணும், வேறு வழி கிடையாது. சரி, இந்த ஆப்பு எல்லாம் வந்திருக்கு, அதில் உங்களுக்கு என்ன தான் எங்களுக்கு போச்சு. முன்னாடி வந்து இப்போ அது கூட சுத்தமாக போச்சு. எங்கள் தொழில் முன்னாடி கம்பேர் பண்ணால் இப்போ கம்மி. ரொம்ப டிமாண்டு தான், ரொம்ப கஷ்டம். 500 ரூபா ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். சரி, பயணிகள் ஆட்டோ ஓட்டுநரிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. நம்ம கொடுத்தா வாங்கிக்குவாங்க அவங்க. அவங்க போயிட்டு வர காசை கரெக்டாக கொடுத்தாவே போதும், அதையும் கொடுக்க மாட்டாங்க. சரி, உங்களை போல சக ஆட்டோக்காரர்களுக்கு நீங்கள் கூற வேண்டிய என்ன நினைக்கிறீங்க? ஆட்டோக்காரங்க ஆட்டோ தொழிலில் கரெக்டாக ஓட்டினாதான் கரெக்டாக வரும். அதில் ஏடா கூட பண்ணினா அடுத்த நேர்மையாக ஓட்டுங்க. கரெக்டாக நேர்மையாக இருந்தால் எல்லாமே வருது. என்னன்னா சண்டே சரி பார்க்குறேன் சரி, இளைஞர்களுக்கு என்ன சொல்ல? இளைஞர் நல்லா படிச்சுட்டு வேலை வாய்ப்பு போனால் போதும். ஆட்டோ தொழிலுக்கு வந்தாங்க. சரி, வந்துட்டவங்க கரெக்டாக நேராக இருக்கணும். அது நேர்மையாக இருக்கணும். அவ்வளோதான். தண்ணி எண்ணி போட்டு ஓட்டாதீங்க. ஓட்டக்கூடாது. டிரைவிங் தண்ணி போட்டு ஓட்டுறது தப்பு. தப்பு போடணும். பண்ணுறவங்களுக்கு கேஸ் போடலாம், தப்பு கிடையாது. இப்போ உங்களுக்கு ஏதாவது தண்ணி அடிச்சுட்டு வண்டியில் கரெக்டாக பண்ணுறவங்கலாம் எப்படி டீல் பண்ணுறாங்க? அதெல்லாம் ஏற்ற மாட்டேன், இறக்கி விட்டு போயிடுவேன். எதுக்கு நம்மளுக்கு தலைவலி? அவன் குடிச்சிட்டு எதனா ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்க, நம்மளுக்கு தலைவலி. ஏன் 2-3 பேர் குடிச்சிட்டு வந்தா என் ஆட்டோவில் இடிச்சுக்கிறாங்க. ஏய் வீடு போய் சேர மாட்டேன்னுவாங்க. சரி, என்ன பண்ணுறது? சரி, நான் போனான்னுவோம். அப்படியே முடியாதவங்களுக்கு என்ன பண்ணுறது? நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறீங்க. வேறு சரி, வேறு ஏதாவது நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? எங்களுக்கு தேவை இந்த கேஸ் வேலை, இந்த 2 வீலரு இது ஆப்பெல்லாம் குறைச்சாங்கன்னா எங்களுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இருந்த இது ஆப் தொல்லை. 2 வீலர் மெயினாக 2 வீலர் வந்தது. அந்த என்ன புதுசாக ஒரு ஆப் வந்தது, ரேபிடோ, ஓலா, ஊப்பரு, அதெல்லாம் அதனால வந்ததுனால எங்களுக்கு நல்ல பெரிய இதாச்சு. அது ஒன்று. இன்னொன்று வந்து இது ஃபியூவல் ப்ரைஸ், வேலை, கேஸ் வேலை 100 ரூபாய் போச்சு. 65 ரூபா இருந்த கேஸு இப்போ 110 ரூபா. அவனுக்கு வேறு 5 ரூபா கமிஷன் கொடுக்கணும். ஒரு 10 கிலோ போட்டோம்னா அவனுக்கு 10 ரூபா கமிஷன் கொடுக்கணும். நல்லாயிட்டு அந்த கன்று போடுற கன்னை வந்து அதுக்கு பிச்சு ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க. பாதி கேஸ் அதில் வெளியே போயிடும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. லைட்டு கேஸ் இல்லைன்னுவான், வச்சிங்கன்னே இல்லைன்றான். என்ன பண்ணுறது? அவனுக்கு அந்த 10 ரூபா கொடுக்கணும். ஒயின் ஷாப் போல் ஆகி போச்சு வேலை. என்ன பண்ணுறது? எல்லாம் அந்த கஷ்டம் தான். கஷ்டப்படாத எந்த வேலையும் செய்ய முடியாது, கஷ்டப்படணும். ஆனால் நேர்மையாக கஷ்டப்பட்டால் எல்லாருக்கும் பண்ணணும். சரி, வேறு அவ்வளோதான். சரி, வீட்டுக்கு போகலாமா? உங்கள் நேரத்துக்கு நன்றி. பரவாயில்ல, தேங்க்யூ. இது நல்ல வேலையை யூஸ் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் நல்லது தான். ஓகே.